ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, ரீசண்டாக ஜிஆர்டியில் வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் ஃபார் காயின்ஸ்னு போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதில் நான் வந்து ஒரு 1/2 கிராம் வந்து காது காசு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேங்க. அதாவது காது காசுக்கு வந்து 8% வேஸ்டேஜ் போடுவாங்க. பட் இப்போ இந்த 20% வேஸ்டேஜ் ஆஃபரில் போடும் போதில் நமக்கு வந்து அதிலேருந்து ஒரு 1% என்னமோ மைனஸ் ஆயிருந்ததுங்க. அதுலேயும் நான் வந்து ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணி ஒரு 500 ருபீஸ் கம்மி பண்ணியிருந்தேன். ஓவராலாக எனக்கு வந்து ஒரு 1/2 கிராம் காயின் வந்து நோ வேஸ்டேஜில் வாங்குறத விட இது வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் எனக்கு விழுந்தது. காயினுக்கு வந்து கூப்பன் கோடு ஒர்க் ஆகாது. பட் இந்த காது காசுங்கிறது வந்து பெண்டன்ட் கேட்டகரியில் வர்றதுனால உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு ஒர்க் ஆகும். ஸோ அதில் தான் எனக்கு வந்து ஒரு 500 ருபீஸும் டிஸ்கவுண்ட் ஆயிருந்துச்சு. அது போக வேஸ்டேஜில் அவங்க கொடுத்த ஆஃபரும் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகிருந்தது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி நம்ம காயின்லாம் வாங்குகிறோம்ல, இப்போ அதில் வந்து மில்லிகிராம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த காயின் சூஸ் பண்ணலாமா, அப்படி சூஸ் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது வெயிட் ரிடக்ஷன் வருமா, இல்லை கரெக்டாக அக்குரேட்டாக இருக்கிறது தான் வாங்கணுமா அப்படின்னு நிறையா பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி 24 கேரட் காயினை பற்றியும் கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதை வந்து டாலராக பெண்டண்ட்டாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, வேகமாக வந்து நெளிஞ்சிருமா அப்படிலாம் கேட்குறீங்க. லைட் வெயிட்டாக இருக்கிறனால நம்ம டெய்லி யூஸுக்கு போட்டு விட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெளிய தாங்க செய்யும். பட் நான் இது வந்து என்னோடய வரலட்சுமி பூஜையில் அம்மனுக்கு வந்து தாலி வந்து லாஸ்ட் இயர் வாங்கினேன். ஸோ அதில் வந்து 2 காது காசு இந்த தடவை கோர்க்கிறதுக்காக தான் தீபாவளியொட்டி ஒரு காது காசு வாங்கியிருந்தேன். இப்போ அக்ஷய திதிக்கு ஒரு காது காசு வாங்கியிருக்கேன். இந்த காது காசுலேயும் உங்களுக்கு வந்து அந்த ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே இருக்குங்க. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க 1/2 கிராம் இருக்கனால இதில் இருக்காதான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, இங்கே மேலே அந்த கொண்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளைவு அதில் வந்து இருக்கும். உங்களுக்கு அழகாக அந்த ஹால்மார்க் சிம்பிள் 22K 916 அது எல்லாமே இருக்கும். அந்த ஹெச்யூஐடி நம்பர் முதற்கொண்டு இருக்கும். ஜிஆர்டியில் நீங்கள் வாங்குகிற 100 மில்லிகிராம் காயினில் கூட கண்டிப்பாக அந்த ஹெச்யூஐடி நம்பர் ஹால்மார்க் சிம்பிள் 22K 916னா 916, 999னா 999 அப்படிங்கிறது இருக்குங்க. பட் 999 24 கேரட் காயினில் வந்து ஹெச்யூஐடி நம்பர் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த காயின் வந்து லாஸ்ட் வீக் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தாங்க ஆர்டர் போட்டேன். ஏன்னா அப்போ வந்து 22 கேரட் 1/2 கிராம் காயின் இல்லை. காயின் இல்லை அப்படிங்கிறப்ப நான் வந்து கூப்பன் கோடு யூஸ் பண்ணேன். நியூ 500 யூஸ் பண்ணுறப்ப எனக்கு 500 ரெடியூஸ் ஆச்சு. ஆல்ரெடி வேஸ்டேஜில் வேறு 8% வந்து 6.40% ரிடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போக எனக்கு வந்து 500 ருபீஸ் வேறு ரிடக்ஷன் ஆச்சு. உங்களுக்கு ஓவராலாக பார்த்தா தெரியும், 512.65 வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு டிஸ்கவுண்ட்டும் போக எனக்கு கிட்டத்தட்ட 1/2 கிராம் காயின் வந்து எவ்வளோ விழுந்ததுன்னா, இந்த பெண்டன்ட் வந்து 7111. நான் வாங்கின அன்னைக்கு ரேட்டு 22 கேரட் கிராம் ரேட் வந்து 13,835 இருந்தது. ஸோ April 3 குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். அன்றைக்கி ஈவினிங்கே மெசேஜ் வந்துருச்சு. எனக்கு ட்ராக்கிங் ஐடி எல்லாமே வந்துருச்சு. அதாவது எனக்கான காயினை வந்து அவங்க வெயிட் செக் பண்ணி எடுத்து டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் வந்து வந்திருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஜிஆர்டி ஆப்பில் போய் எனக்கு 24 கேரட் காயின் நிறைய பேர் இல்லை அவைலபிளாக இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து 400 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க, அது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கேட்டகரின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காயின்ஸ் அண்ட் பார்ஸில் போங்க. ஸோ உள்ளே போய் பார்க்குறப்ப இந்த அட்சய திதிக்கு நிறைய நியூ வெரைட்டி ஆஃப் காயின் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்கங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா 100 மில்லிகிராம் காயின் வந்து இதில் சூஸ் பண்ணுறீங்க. 24 கேரட்டில் வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின் வந்து சூஸ் பண்ணால் அரௌண்ட் ஒரு 2000 தான் வருது அந்த காயின். ஆனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் மட்டும் 400 ருபீஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கார்டில் உள்ள காயின் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேக்கிங் சார்ஜ் வருங்க. இதுக்கு பேர் கிஃப்டட் காயின் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 400 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க உங்களுக்கு. அதுவே நீங்கள் மேலே பாருங்கள் 22 கேரட் நோ வேஸ்டேஜ், 24 கேரட் நோ வேஸ்டேஜ், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த 24 கேரட் நோ வேஸ்டேஜ்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த லோ டு ஹை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியான வெயிட்டில் உள்ள காயின் தான் ஃபஸ்ட்டு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ
ஸோ 1 கிராமில் இருந்து தான் உங்களுக்கு 24 கேரட் காயின் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி காயின் சூஸ் பண்ணுறப்பையும் நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காயினை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்பேங்க அதோடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி. 1 கிராம் காயின்னா 1 கிராம் அதுக்கு மேலே உள்ள காயின் வந்து சூஸ் பண்ணுவேன் நான். அதாவது 1.05 1.03 அதாவது 2 மில்லிகிராம் 3 மில்லிகிராம் கூட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காயினை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்னா 0.995 அந்த மாதிரி 995 996 997 அந்த மாதிரி இருந்தால் ஓகேங்க. இப்போ 983லாம் இருக்குது. நான் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஒரு காயின்லாம் பார்த்தீங்கன்னா 0.983 கிட்டத்தட்ட 17 மில்லிகிராம் கம்மியாகுதுங்க. அதே மாதிரி ஆன்லைனில் வாங்குகிற காயினில் வந்து +or-5 மில்லிகிராம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில கடைகளில் +or-30 மில்லிகிராம் வரையும் கூட அந்த வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மில்லிகிராம்ங்கிறது 15 ரூபா கிட்ட வருதுங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, 5 மில்லிகிராம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 75 ருபீஸ் கோவிந்தா. இதுவே 10 மில்லிகிராம் டிஃப்ரென்ஸ்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா சாலிடாக அதிலே நமக்கு ரெடியூஸ் ஆயிரும். பட் அவங்க வந்து வெயிட் செக் பண்ணி அது அந்த கரெக்டாக பர்டிகுலராக என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு வந்து நமக்கு பில் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஓகேங்க. பட் சாலிடாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணும் போதில் 1 கிராம் 2 கிராம் அப்படி தான் போடுவோம் நம்ம. இந்த காயினில் பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதோடைய வெயிட் பாருங்கள் 0.983 கிட்டத்தட்ட 17 மில்லிகிராம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த வெயிட்டுக்கு தான் அவங்க வந்து வேல்யூ போட்டிருக்காங்க. ஓகே. ஆனால் நான் வந்து கடையில் ஒரு தடவை செக் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு காமிக்கிறப்ப 1 மில்லிகிராம் காயின்னு காமிச்சிடுறாங்க. நம்ம பில்லும் பண்ணிடுறோம். கடைசியில் வெயிட் செக் பண்ணும் போதில் ஒரு 5 மில்லிகிராம் 6 மில்லிகிராம் கம்மியாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். +or-5 மில்லிகிராம் இருக்க தான் மேம் செய்யும் அப்படிங்கிறாங்க. பட் இப்போ நம்ம கடையில் போய் 1 கிராம் காயின்னு வாங்குகிறோங்க. அவங்க வந்து 1 கிராமுக்கு பில் பண்ணுறாங்க. பட் நான் மெஷர் பண்ணும் போதில் 1.05 இருந்தால் அந்த 5 மில்லிகிராமுக்கு அவங்க காசு வாங்காமல் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக திரும்ப பில்லை வந்து மாற்றுறாங்க 1.05 போட்டு. இதுவே ஒரு 5 மில்லிகிராம் கம்மியாக இருந்தால் அது வந்து ஏர் ஃப்ளக்சுவேஷன் அப்படி இப்படிங்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இன்ஸ்டா கோல்டு க்ளோஸ் பண்ணி எடுக்கிறப்ப 2 கிராம் காயின் வாங்கினேங்க ஜிஆர்டியில். 2 1 கிராம் கேட்டிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து 1 கிராமுக்கு மேலே உள்ள வெயிட்டு தான் கேட்டிருந்தேன். அப்போ 1.03 இன்னொன்று 1.04 இருந்தது. ஸோ ரெண்டையும் சேர்த்து வெயிட் போட்டால் 2.07 இருக்கணும்ல. பட் 2.03 தாங்க இருந்தது. கிட்டத்தட்ட 4 மில்லிகிராம் கம்மியாக இருந்தது. இப்போ இந்த 2.03க்கே பில் பண்ணி கொடுங்கன்னா, இல்லை மேம் எனக்கு அந்த ஸ்லிப்பில் வந்து மேலே என்ன எழுதியிருக்கோ அதுக்கு தான் நான் பில் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து 2 கிராம் காயினே கொஞ்சம் வெயிட் கூட இருக்க மாதிரி இருக்கான்னு பாருங்கள், சிங்கிள் காயினா அப்படின்னு கேட்டப்ப 2 கிராம் அண்ட் 2 கிராம் அபோவில் எந்த காயினுமே இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.985 1.990 அப்படின்னு தான் இருந்தது. ஸோ நான் அதில் வந்து ரொம்ப க்ளோஸராக 1.994 இருந்தது. 2 கிராமுக்கு 6 மில்லிகிராம் கம்மியாக. ஆனால் அந்த ஸ்லிப்லேயும் வந்து 1.994ன்னு இருந்தது. ஸோ வெயிட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த காயின் தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து காயின் சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 1 மில்லிகிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15 ருபீஸ் வருதுங்க. அப்போ 4 மில்லிகிராம் அப்படின்னா 60 ரூபா. நம்ம இன்றைக்கி டிஜிகோல்டில் வந்து ஒரு 100 ரூபா கையில் இருக்குது அப்படின்னா கூட ஒரு 103 ரூபா 104 ரூபா போட்டு ஒரு 8 மில்லிகிராம் பெனிஃபிட் 1 மில்லிகிராம் சொல்லி ஒரு 10 மில்லிகிராம் சேர்த்துற மாட்டோம்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம எதுக்குங்க எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு அந்த பொருளுக்கு நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும்? எப்போயுமே காயின் வாங்குறப்ப அங்கே என்ன வெயிட், நீங்கள் வெயிங் மிஷினில் வெயிட் செக் பண்ணி என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு பில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த 1 கிராமை விட கூட இருக்கணும், இல்லை அந்த 1 கிராமை விட கம்மியாக இருக்கிறத வாங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் வாங்குகிற வெயிட்டுக்கு கரெக்டாக பில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒரு சில நேரம் வெயிட் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, ஒரு 10 மில்லிகிராம் 12 மில்லிகிராம்லாம் வந்து வெயிட் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல முந்தி வந்து ஜிஆர்டியில் வந்து சில்வர் காயின் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அஷ்டலட்சுமி காயின், அறுபடை முருகன் காயின், இப்போ வந்து அந்த மும்மூர்த்திகள் காயின்லாம் வருது பார்த்தீங்களா. ஸோ 3 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி பெரிய லெவலில் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 20 மில்லிகிராம் 30 மில்லிகிராம்லாம் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல சில்வர் காயின் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வாங்குகிற 1/2 கிராம் 1 கிராமில் ஒரு பாயிண்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா இதுக்கு வந்து அவங்க கொடுக்குற வேஸ்டேஜில் வந்து ஒரு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி பில் பண்ணுவாங்க. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின காயின் வந்து 503 மில்லிகிராம் இருந்தது.
பட் எனக்கு வந்து ₹500 தான் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ₹512.65 வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காயின் வந்ததுமே நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தடவை ஜிஆர்டியில் வந்து ரொம்ப வெரைட்டியாக காயின் கொடுத்துருந்தாங்கங்க. மும்மூர்த்திகள் காயின், பிரம்மா, விஷ்ணு, சிவன், அதே மாதிரி பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு சொல்லி முப்பெரும் தேவியர்கள், அப்புறம் அஷ்டலட்சுமி காயின்னு. நார்மலாக இந்த மாதிரி காயின்ஸ்க்கெலாம் ஸ்பெஷல் காயின்னு போட்டு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜே வருங்க. பட் இப்போ நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுபோக நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ஆஃப்லைன் கடையில் போய் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 75,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள். அப்போ வந்து கேஷ்பேக்காக ஒரு 1 மந்த் கழித்து தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு பாக்கெட் வெயிங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போயுமே நீங்கள் வந்து உங்களோட பொருளை வந்து பேங்க்கில் கொண்டு போய் அடமானம் வைக்க போகிறீங்கனாலும் வீட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு நகை வாங்கிட்டு வந்தீங்கனாலும் வீட்டில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்கெட் வெயிங் மிஷினோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஃபஸ்ட் கமெண்டில் கூட பின் பண்ணுறேன். நான் இந்த வெயிங் ஸ்கேல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு சின்ன பவுல் ஏதாவது வச்சு டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த பவுலுக்குள்ளே வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து 0.051 அப்படின்னு காமிச்சது. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டெசிமல் பிளேஸ் இருந்தது அப்படின்னா அது இன்னும் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இப்போலாம் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் பிளேஸ் வச்சது தான் கடைகளில் வச்சுருக்காங்க உங்களுக்கு நகை கடைகளில். ஸோ இது வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம் அப்படிங்கிறப்ப எனக்கு 503 மில்லிகிராம்னு பில்லில் வந்திருந்தது. எனக்கு வந்து 3 டெசிமல் பிளேஸ் இல்லாதனால அந்த 50 அப்படிங்கிறத காமிக்குது எனக்கு. அதே மாதிரி காயின் டெலிவரி போட்டால் எத்தனை நாளில் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து லாஸ்ட்டு குட் ஃப்ரைடே ஏப்ரல் 3ஆம் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஏப்ரல் 6ஆம் வந்து ரிசீவ் ஆகிடுச்சுக்க. ஏப்ரல் 3ஆம் ஈவினிங்கே வந்து ட்ராக்கிங் ஐடி எல்லாமே வந்துருச்சு. ஏப்ரல் 6ஆம் மார்னிங் வந்து மெசேஜ் வந்தது. ஆஃப்டர்நூன் வந்து கால் பண்ணிவிட்டு வந்து ஒரு 2:15 போல் எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிறையா டவுட்ஸ் வந்து இதில் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இந்த இன்ஸ்டா கோல்டு, ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு வந்து டிசம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 22 அவங்களுக்கு வந்து 120 டேஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அவங்க வந்து இந்த 120 டேஸுக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்து 1 பவுண்ட் சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்கங்க. கிட்டத்தட்ட 837 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா 100, 103, 104 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 120 வரையும் அந்த அமௌண்ட்டு போயிருக்கு. எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே அவங்க வந்து 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி தான் ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்கங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 815 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாகவே ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு சவரனுக்கு. இதை பற்றின லாங் வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க. நிஜமாகவே நான் ரொம்ப மோட்டிவேஷ்னலான அவங்களுடைய மெயில் பார்த்து. ஸோ அவங்க என்னென்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒரு சவரன் அப்படிங்கிறத 120 நாளில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு அந்த லாங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். அதே மாதிரி நம்ம கிவ் அவே வின்னர்ஸ் வந்து வர சண்டே மார்னிங் 10 o'clock கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.